அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சண்டே அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் ஒர்க் எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் போட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் என்னோட லாங் வீடியோஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்ச உடனே அடுப்பு மேடையை தண்ணி தெளித்து தொடச்சிட்டு டீப் க்ளீன்லாம் பண்ணல. எப்படியும் மத்தியானம் நான்வெஜ் சமைப்போம். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவ போட்டுட்டு இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லை. ஸோ அதெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு முன்னாடி முதல்ல இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த சிறுதானியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். அதில் சக்கரை பொங்கல் செஞ்சேன், வெண்பொங்கல் செஞ்சேன், இப்படி விதவிதமாக டிஃபன் செஞ்சு பார்த்தாச்சு. அடுத்து இப்போ தோசைக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென அரிசி இருந்துச்சு. அதை ஒரு டம்ளர் தென அரிசியும் அதுக்கப்புறம் அரை டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தோசைக்கு ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் பச்சை அரிசி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிட்டேன். இது ரேஷன் அரிசி தான். இந்த மாதம் ரேஷனில் நல்லா இருந்தது பச்சரிசி. அது பார்க்குறதுக்கு நல்லா கடரிசி மாதிரியே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ க்ளீனாக நல்லா வெள்ளையாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் போல் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். அதாவது 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தேன். அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. வீடியோலையும் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லும்போதே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்ககிட்ட யாருமா இதெல்லாம் கேட்குறாங்க, ஏமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்கிட்ட கேட்குற சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் அப்போ சொல்லியிருந்தேன், ப்ரோ பிடிச்சதுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் எதுவுமே அதுக்கு பதில் சொல்லலை. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லும்போது எனக்கு அவர் கேட்ட கமெண்ட் ஞாபகம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்கிட்ட பர்சனலாக நிறைய சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் தான் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னு தெரியல, நிறைய சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்னு தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க பர்சனலாக என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுனால அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அந்த மாதிரிலாம் நான் என்னோடய சேனலில் காமிக்கிறது இல்லை. பட் அவங்க கேட்குற டவுட் எல்லாமே நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டிஃபன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உளுத்தங்களி தான். ஒரு கையாலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையால் சர்க்கரை போடும்போது அந்த ஸ்பூனில் சர்க்கரையே வரல. ஸோ சர்க்கரை கொஞ்சம், உப்பு கொஞ்சமாக, 2 முட்டை சேர்த்து எல்லாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். என்னோட பாட்டியெல்லாம் உளுத்தங்களி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் பையன் 2 பேருக்குமே இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் நான் கோல்ட் வினர் சேர்த்துட்டு தான் செய்கிறது. கொஞ்சமாக நெய் சேர்த்துப்பேன். ஸோ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சு, இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வச்சு செஞ்சோன்னா தான் நமக்கு கலக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டிஃபன் செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அண்ட் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டு மூடி விட்டாச்சு. ஸோ அந்த சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மத்தியான வேலை ஆரம்பிக்கணும். எப்போதும் மத்தியான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு முதல்ல அந்த காய்கறிகள் அடுக்கி எடுத்து வைக்கிறது தான் என்னோடய வேலை. கொஞ்சம் சிரமம் பார்க்காம காய்கறிகள் இதெல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு இந்த ஒர்க்கிங் டே அப்போ காலையில் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்நேரம் போய்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி சமைக்கணுன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஈவினிங்க்கு சுண்டல் வேணும் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வடிக்க அரிசியை ஊற வச்சுட்டு, ஸோ இப்போ இட்லிக்கு ஊற வச்சுறது எல்லாமே நல்லா ஊறி இருந்தது. ஸோ கிரைண்டர் போட்டு விட்டாச்சு முதல்ல. ஸோ அப்படியே சமையல் வேலை பார்த்துட்டே நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி முடிச்சிருமோ. எனக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இட்லி தோசைக்கு அரைக்கணும்னா எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சமையல் வேலை பார்த்துட்டே நான் இட்லி தோசைக்கு அரைச்சிருவேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். இப்போ மத்தியானம் சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைக்கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்படியே மூளை ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி சமையல். தலைக்கறி குழம்பு வச்சு மூளை ஃப்ரை பண்ண போகிறேன். அதாவது பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ கடையிலே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டே வாங்கிட்டு வந்துடுவார். நல்லா நம்ம அலசிட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மெத்தடு தான் தலைக்கறி குழம்பும். ஸோ இந்த முட்டை எதுக்காகனா அந்த பொடி மாஸ் செய்கிறதுக்கு, அதாவது மூளை ஃப்ரை இருக்கு இல்லைங்களா, அந்த பொடிமா செய்கிறதுக்காக அந்த முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அடுத்து இந்த தலைக்கறியை நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, அதை கட் பண்ணுறதுக்காக தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த தலைக்கறி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு பாருங்களேன், அப்படியே ஹார்ட் ஷேப் மாதிரியே இருந்தது. நான் ஆச்சரியத்தோடு என் பையனை ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உன் பையன் தான் தேடி பிடிச்சி அந்த உருளைக்கிழங்கு எடுத்தான், அப்பா இது ஹார்ட் ஷேப்லேயே இருக்குப்பா, இதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதை கடையிலே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அது ஹார்ட் ஷேப்லேயே இருந்தது. சரி அதுவே எவ்வளோ
நேரம் ரசிச்சுட்டு இருக்கிறது? அடுத்து நம்ம சமையல் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடுப்புல சாதம் வச்சுட்டு, இன்னொரு அடுப்புல குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இது மசாலா அரைச்சு வச்சிருக்கேன். இதில தேங்காய், வெங்காயம், தக்காளி அவ்வளோதான் சேர்த்து அரைச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, அந்த மூளை பொடி மாஸ் செய்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதாவது முட்டை பொடி மாஸ் நம்ம எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்வேன். அந்த தலக்கறி குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத மட்டும் தான் நான் சேர்ப்பேன். இந்த கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால, ரொம்ப ரேர் நான் அந்த கரம் மசாலா சேர்க்கறது. ரொம்ப அவசியமா அதாவது பிரியாணிக்கு அந்த மாதிரி மட்டும் தான் சேர்ப்பேன். மத்தபடி இந்த தலக்கறி குழம்பு, மட்டன் குழம்புக்கு இதுக்கெல்லாமே நான் வந்து கரம் மசாலா சேர்க்கறதே இல்ல. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சு ஊத்தி குழம்பு வச்சுருவேன். இதுவே ரொம்ப சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். சா குழம்ப உப்பு காரம்லாம் சரி பார்த்து மூடி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இட்லிக்கு நான் அரைச்சு முடிச்சுட்டு, அந்த தென அரிசியும் அந்த தோசைக்கு கிரைண்டர்ல சேர்த்து விட்டாச்சு. இட்லி அரிசிக்கு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த இட்லி அரிசி மாவு அரைச்சு வச்சுட்டோம்னாவே நமக்கு ஒரு பெரிய வேலை முடிச்ச மாரி இருக்கும். அடுத்து இந்த தென அரிசி ரொம்ப சீக்கிரமா அரைஞ்சு போச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு 15, 20 நிமிஷத்துக்குள்ளாரே அரைச்சு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு மட்டும் நான் உப்பு போடல. ஏன்னா, அது அளவு எப்படி பொங்கி வரும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சதுனால. அதனால உப்பு சேர்க்கல. நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தலக்கறி குழம்பு ஒரு 5 விசில் தான் விட்டேன். ரொம்ப இளம் ஆடு போல. ரொம்ப சீக்கிரமா சாஃப்ட்டா வெந்திருந்தது. நல்லா இருந்தது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, பொடி மாஸு. ஸோ இத நான் ரெசிபி கவர் பண்ணல. வேணும்னு சொன்னீங்கன்னா, யாராச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் ரெசிபி இன்னொரு தடவ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். குழம்பு தாளிக்கும்போது கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தான் தாளிச்சேன். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழம்புல வெறும் எண்ணெயா நிக்குது. இந்த மட்டன் ஐட்டம் சமைக்கும்போது மட்டும் எப்பவுமே இந்த மாரி தான். மேல அப்படியே அந்த கொழுப்பு வந்து எண்ணெயா படிஞ்சிரும். அதாவது தலக்கறி குழம்பு, குடல் கறி குழம்பு, மட்டன் குழம்பு எது சமைச்சாலும் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதனால சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு குடிச்சுருவோம். அந்த மாரி குடிக்கும்போது நமக்கு ஒரு மாரி செரிமான பிரச்சனை தெரியாது. நாங்க சூப்பரா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எதிர் வீட்ல இருந்து சக்கரை பொங்கல் வந்திருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ஸோ சண்டே சமையல் வேற லெவலா இருந்துச்சு. தலக்கறி குழம்பு, மூளை பொடி மாஸு, அது கூடவே ஸ்வீட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். எதிர் வீட்ல இருந்து சக்கரை பொங்கல் வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தலக்கறி குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கறி எடுத்து அப்படியே உதுத்த உடனே அந்த எலும்ப விட்டு தனியா வந்துருச்சு. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருந்துச்சு. அந்த அளவுக்கு இளம் ஆடு போலங்க. ஸோ இந்த மாதிரி கறி சாப்பிடும்போது ஒரு மாரி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சீக்கிரமா செரிச்சிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இந்த சக்கரை பொங்கலையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு, இந்த சுண்டல ஊற வச்சது நல்லா ஊறுச்சோ இல்லையோன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தேன். அதுவும் நல்லா ஊறி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து துணிய காய வச்சுட்டு பையனுக்கு நெயில் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்படியே பையன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டு டைம பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆயிடுச்சு. அம்மா டீ போடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். என் பையன் என்ன மாதிரியே நல்லா டீ குடிப்பான். ஸோ அதனால டீ போடுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். ஒரு அடுப்பில் சுண்டலை வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணல. டீ போட்டது மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன மாதிரியே நல்லா ரசித்து இந்த இஞ்சி டீ எல்லாம் குடிப்பான். அதுலேயும் இந்த மழை நாள் இந்த இருமல் அப்போலாம் இந்த இஞ்சி டீ குடித்தா நல்லா ரிலீஃபாக இருக்குது அப்படின்வான். ஸோ நல்லா டீ கொதிக்க வச்சுட்டு அந்த கேப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதாவது மத்தியானம் கழுவி காய வச்சா அந்த கிரைண்டர் நல்லா காஞ்சிருந்தது. அதை எடுத்து முதல்ல செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கொதிக்கிற அந்த கேப்லேயும் தாங்க நம்ம வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன கேப்லேயும் வேலை பார்க்குறோம். அப்பயும் இந்த வேலை நம்மளோடது அதுலேயும் இந்த ஒர்க்கிங் டே அப்போ கூட வேலை கம்மியாக தான் இருக்கும். இந்த லீவ் டே சாட்டர்டே, சண்டே அப்போ நமக்கு வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான இஞ்சி டீ அந்த சுண்டல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம்னா ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து இந்த பாக்ஸ் வந்திருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். அந்த கல்யாணத்தில் இந்த லட்டும் பாக்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாக்ஸில் இருந்து அந்த லட்டை எடுத்து முதல்ல வெளியில் வச்சுட்டு இந்த பாக்ஸை லாக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, லாக்கிங் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசித்து பார்த்துட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, எல்லா இல்லத்தரசியும் இந்த மாதிரி புதுசாக ஒரு பாக்ஸ் வந்ததுன்னா ரசித்து பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பையனும் ஹஸ்பண்டும் பாக்ஸ் எவ்வளோ நேரம் பார்ப்பேன் லட்டு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பையன் வந்து ஒரு பொம்மை படம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான், ஹஸ்பண்டும் பையனும். ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு 10 நிமிஷம் போல் உட்காந்து பார்த்தேன். சரி படம் பார்த்தனோ நம்ம வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த மளிகை லிஸ்ட் பொருள்லாம் அடுக்கு வந்துட்டேன். ஸோ முதல்ல எடுத்த அந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த வீக்கேரில் பார்த்தீங்கன்னா 3 ஷாம்பு பாட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 282 நல்ல ஆஃபராக தெரிஞ்சது. ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். அந்த முதல்ல காமிச்ச அந்த வாஷிங் மிஷினில் போடுற பால்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கும் போது அலசிட்டு முடிச்சுட்டு நம்ம எடுத்து ட்ரையர் போடலான்னு எடுத்தோம்னா ஒரு துணி கூட 10 துணியும் சேர்ந்து இந்த மாதிரி சிக்கலாகி வரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் அந்த பால்ஸ் போட்டோம்னா. ஸோ இன்னும் நான் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த மாதிரி இந்த வத்தியெல்லாம் நான் ஃப்ளேவர் பார்த்து தான் வாங்குவேன். நான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் பைத்தியம்னே சொல்லலாம். அந்த பழத்தில் இருந்து வர ஸ்மெல்லு, இந்த லாவெண்டர் ஸ்மெல்லு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு எப்போயும் நல்லா வாசனையாக வச்சுக்கணும்
வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ஐட்டம் பார்த்து வாங்குவேன். அடுத்து ரூம் ஸ்ப்ரே இது லில்லின்னு சொல்லிட்டு இது 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னோடனே ரொம்ப ஹாப்பியாகி வாங்கிட்டேன். ஸோ அந்த ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீ கேர் ஷாம்பு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்படிங்கிறதுனால தான் வாங்கினேன். வேறு எந்த இதுவும் கிடையாது. ஸோ எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் தான் இருந்தாலுமே நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இது போட்டால் முடி கொட்டுமா கொட்டாதா அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எது ஆஃபரில் இருக்கோ அதை வாங்கிப்பேன். ஸோ இந்த நல்லெண்ணெய் இட்லி பொடிக்காக சின்ன பாட்டில் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த பேராஷூட் தான் இப்போ ரீசெண்ட் டேஸாக தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பிம்பாம் ஹேர் ஆயில் வாங்கலை, கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்து ஹனி எப்போவுமே வீட்டில் வச்சுருப்பேன். ஸோ பையனுக்கு இருமல்லாம் வரும்போது இந்த இஞ்சி சாறிலெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்காக. அடுத்து இந்த ஃபேபை பற்றி சொல்லணும். நம்ம அந்த துணி துவைக்கிற லிக்விடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃப் எக்ஸலையும் ரேட்டு கூட, ஏரியல்லாம் சொல்லவே வேண்டாம், செம்ம ரேட் இருக்கும். அடுத்து நமக்கு இந்த ரின் தான் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். 1 லிட்டர் அதுவே ரூ. 230 240. ஆனால் அந்த ஃபேபு பார்த்திங்கன்னா 1 லிட்டரு நமக்கு ரூ. 100 தான். ஸோ அது நல்லாவே இருக்குன்றதுனால அது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பிக்கு அது இதுன்னு வாங்கியிருந்தேன். இந்த கத்தாழை ஜெல் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா பையன் ஸ்கூல் ப்ரேயரில் நின்று அந்த நெத்திக்கிட்டெல்லாம் ரொம்ப கருத்து போயிருந்தது. ஸோ எல்லாருமே எதுவும் க்ரீமெல்லாம் போடாதம்மா சின்ன பிள்ளை, அந்த கத்தாழை வந்து எடுத்து தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னாங்க. அதை தேய்ச்சா அவனுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குன்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜெல்லாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு. அடுத்து வாங்கிட்டு வந்தால் மளிகை பொருள் எல்லாமே பாக்ஸில் போட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சாச்சு. முதல்ல நமக்கு பிடிச்ச டீ தூளை போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு. அடுத்து இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும். இது பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஷர்மிகா சொன்னதுக்கப்புறம் தான் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். போன மாதத்துலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதம் ஹஸ்பண்டுக்காக இது வாங்கிட்டு வந்துருந்தேன். போன மாதம் நான் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவருக்குமே வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. நமக்கு இந்த பெடிக்யூர்லாம் நம்ம பண்ணாத நம்மள மாதிரி இல்லத்தரசிங்கெல்லாம் இந்த பீர்க்கங்காய் நாரே போதும். காலில் தேய்ச்சி குளித்தோன்னா ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகுது அந்த கை அந்த கால் கிட்ட எல்லாமே. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்.